நவகிரக கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலில் ஒன்று. செவ்வாய் தோஷம் நீங்க இங்கு வந்து வழிபட்டு பரிகாரம் செய்தால் தோஷம் விலகும். மேலும் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட அங்காரகன் இங்குள்ள சிவனை வழிபட்டு குணமடைந்ததால் இனி இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் எவ்வித நோய்களையும் நீக்கி குணமடைய செய்ய வேண்டுமென்று வேண்டி விரும்பிக் கொண்டதால் இங்குள்ள சிவன் வைத்தியர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோவில் வைத்தீஸ்வரன் கோவில் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கு மூலவராக ஸ்ரீய வைத்தீஸ்வரர், ஸ்ரீய தையல் நாயகி ஆகியோர் உள்ளனர். ஸ்ரீய வைத்தீஸ்வரர் கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்தது மற்றும் அதில் மன்னர் முதலாம் ராஜராஜா காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோவில் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை பிரகாசத்தையும் தெய்வீகத்தன்மையையும் கொண்டுள்ளது. இது 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். கும்பகோணத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலைப் போலவே அதே அம்சங்களுடன் உள்ளது. நவக்கிரகங்களில் அங்காரகன் எனப்படும் செவ்வாய்க்குரிய தலமாக இத்தலம் விளங்குகிறது. செவ்வாயும் தேவர்களின் அதிபதியான இந்திரனும் இத்தலத்தில் உள்ள வைத்தீஸ்வர சுவாமியை வணங்கி தங்களது சிரமங்கள் நீங்க பெற்றிருக்கின்றனர். இக்கோவில் உத்தர வைத்தீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் வைத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கிய பெரிய சிவலிங்கத்துடன் காட்சி தருகிறார். தமிழில் வைத்தீஸ்வரன் என்பது ஒரு மருத்துவரை குறிக்கிறது. நோயுற்றிருந்த அங்காராவை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டுவர தேவி இறைவனுக்கு உதவியதால் அவர் பெண் தையல்காரர், அதாவது தையல் நாயகி என்று அழைக்கப்பட்டார். தையல் நாயகி பாலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறாள். இங்கு இருக்கும் நந்தி மிகவும் விசேஷம் ஆனது. விஷ்ணு நந்தி என்று அழைக்கப்படுகிறது. யார் இந்த அங்காரகன்? ஈஸ்வரன் தவத்திலிருந்த போது அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து விழுந்த நீர் பூமியில் விழ அதிலிருந்து உதித்தவர்தான் அங்காரகன். இதனால் இவரை பூமி புத்திரன் பௌமன் என்று அழைக்கப்படுகிறார். இந்திரனால் மகேஸ்வரின் கோபத்துக்கு ஆளான அங்காரகன் சாபத்திற்கு உள்ளானார். அங்காரகன் அந்த சாபத்திலிருந்து நீங்க மண்ணுலகம் வந்து இத்தலத்தில் பனை மரம் ஒன்றின் கீழ் சிவலிங்கத்தை ஸ்வாபித்து பூஜித்து வந்தான். அங்கார பகவான் வைத்தியநாதரிடம் தனது அபூர்வ தோல் நோய் சாபத்திலிருந்து விடுபட வழிபட்டதால் சிவன் கண்முன் தோன்றி சாபம் நீங்கப் பெற்றார். நோய் நீங்கி குணமடைந்தார். எனவே வைத்தியநாதர் கோவில்களுக்குச் சென்று பிரார்த்தனை செய்பவர்களுக்கு எந்தவித நோய்களாக இருந்தாலும் நீங்க வேண்டுமென்று விரும்பி வேண்டிக் கொண்டார். ஆதலால் இங்குள்ள சிவனை வழிபட்டால் எவ்வித நோய்களும் நீங்கும். செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகுகால நேரத்தில் இத்தலத்தில் உள்ள அங்காரகனுக்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அதன் மூலம் செவ்வாய் பரிகாரமும், தீராத நோய்கள், பகை மற்றும் தோல் நோய்களில் இருந்து விடுபடலாம். வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய் பகவானை தை மாத செவ்வாய்களிலும், குறிப்பாக தை மாத கடைசி செவ்வாயில் செவ்வாய் ஓரையில் வழிபடுவது சிறப்பாகும். மேலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் தை மாதம், ஆட்சி பெறும் சித்திரை, கார்த்திகை மாதங்களில் செவ்வாயின் நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை வழிபட்டு பரிகாரம் செய்வது மிகச் சிறப்பாகும். தமிழ் நாட்காட்டியின்படி மாசி மாதம் 21, 22, 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சூரியக் கதிர்கள் நேரடியாக காலை 6 மணியளவில் மூல்சானத்தின் மீது விழுவதே இக்கோவிலின் சிறப்பான அம்சமாகும். இது சூரிய பூஜை அல்லது சூரிய கடவுளால் சிவ வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5 நாட்கள் தொடர்ந்து சிவனை வழிபட்டால் எவ்வித தீராத நோய்களும் தீரும். சனி பகவான் விசேஷமாக அருள்கிறார். இவரை வழிபட்டால் சனி பாதிப்புகளிலிருந்து, குறிப்பாக நோய் உபாதைகளிலிருந்து தப்பலாம். மக்கள் கோவிலுக்கு வந்து தங்கள் நோய் நீங்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். திருமணங்கள் தாமதமானவர்கள் அல்லது அங்காரகன் தோஷம் உள்ளவர்கள், குழந்தை இல்லாத தம்பதிகளும் இங்கு வழிபடலாம். தமிழ் மாதமான மாசியில் கோவிலில் பக்தர்கள் அதிகமாக வழிபடுவர். அவர்களின் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறியதும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். கோவில் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி 30 நிமிடம் மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் மணி வரை திறந்திருக்கும். கோவில் முகவரி: சுதர் நகர், பூந்தமல்லி, சென்னை, தமிழ்நாடு 600056. சென்னையில் உள்ள நவகிர தலங்களில் இது செவ்வாய் தலம் ஆகும்.
கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.